மாதாவரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று ஒரு விமர்சனம் வைக்கிறீர்கள். இன்றைக்கு மாதாவரத்திலே இருந்து 135 பேருந்துகள் இன்று காலை இயக்கப்பட்டிருக்கின்றது. இயக்கினாலும் விமர்சனம், இயக்காவிட்டாலும் விமர்சனம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மக்கள் நலனுக்கு ஏற்ற வகையில், குறிப்பாக சென்னையிலே இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திட்டமிட்டு எந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் என்பது முக்கியமல்ல, அந்த திட்டங்களால் மக்களுக்கு கிடைக்கின்ற பயன்கள் என்ன என்பதை முக்கியம் என்று கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த பேருந்து இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போதிய அளவு முன்னெச்சரிக்கையாக, முன்னேற்பாடாக ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றாற்போல் பல்வேறு வகையில் சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், காவல்துறை போதிய அளவு இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு குறைவாக இருக்கிறது என்பதை அறிந்து உடனடியாக அதற்கு ஹோம்கார்டுகளை நியமிக்கின்ற பணி, அதேபோல் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு காவலர்கள், அதேபோல் கிளாம்பாக்கத்தில் அதிகமான அளவிற்கு மக்கள் வந்து செல்லுகின்ற பொழுது போதிய பாதுகாப்பு வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே ஒரு காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த காவல் நிலையத்திற்குண்டான கட்டுமான பணிகளும் வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது. இதுபோல் பயணிகள் கூடுதலாக வருகின்ற பொழுது அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நாளடைவிலே அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாம்பாக்கத்தை பொறுத்தளவில் கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 20 கோடி ரூபாயை அளித்திருக்கின்றோம். அந்த பணிகள் தற்போது துவக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைய இருக்கின்றன. அதேபோல் கிளாம்பாக்கத்திற்கு ஸ்கைவாக், ஒரு நடை மேம்பாலத்திற்கு 120 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிட திட்டமிடப்பட்டு அதற்குண்டான டெண்டரும் கோரப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எம்டிசி, சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இதுவரையில் 200க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் போக்குவரத்திற்கு உண்டான கிளாம்பாக்கத்திற்கு வந்து சென்றடைவதற்குண்டான பஸ்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டாலும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் காலையிலே கூட மாதாவரத்திலே பேருந்துகளை இயக்கி வைத்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கின்றார். உணவகங்களை பொறுத்தளவில் தனியார் உணவகங்கள் தற்போது செயல்பாட்டிலே இருக்கின்றன. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மலிவு விலையில் ஒரு உணவகத்தை ஏற்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்குண்டான அடிப்படை பணிகளை தற்போது துவக்குகின்ற நிலையிலே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கின்றது. ஆகவே உணவகத்திற்குண்டான பற்றாக்குறை இல்லை. அதேபோல் குழந்தைகளுக்கு பால் அத்தியாவசிய பொருள் என்பதால் ஆவின் பாலகத்தின் சார்பில் 2 ஆவின் பாலகங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இல்லை, நிச்சயமாக அது ஒட்டுமொத்தமாக 51 ஏக்கர் நிலப்பரப்பு இடம். அந்த 51 ஏக்கர் நிலப்பரப்பு நிலத்திலே ஏதாவது மக்களுக்கு பயன்படுகின்ற கட்டமைப்புகளோ திட்டங்களோ கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அதில் பசுமை பூங்காவும் இடம்பெறும். உதாரணத்துக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எடுத்துக்கொண்டால் 6 ஏக்கரிலே ஒரு நீரேற்று பூங்கா அமைத்திருக்கிறார்கள். 86 ஏக்கரிலே இருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு காலநிலை பூங்கா 11 ஏக்கரிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே 51 ஏக்கரிலே வருகின்ற திட்டங்களுக்கு தகுந்தாற்போல் நிச்சயமாக அதில் பசுமை பூங்கா இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.